குறிப்பா என் தலைவன் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு உங்களோட கைத்தட்டல்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ வெரி மச். ஸோ யா ரொம்ப சார் இது 5-star ஹோட்டல்ன்றதுனால எவ்வளோ அழகாக கைத்தட்டுறாங்க. நம்ம வேற மாதிரி செட்டப் போயிருந்துருக்கணும், அடுத்த முறை பண்ணிக்கலாம். ஸோ கேன் வி ஹேவ் தி ஏவி பிளேட் ப்ளீஸ். தேங்க்யூ. ஒருத்தர் வேற வேற ஸ்கில் செட்டோட வராங்க. ஸோ அப்ஸ்கில்லிங் மூலமா, ஒர்க் ஷாப் மூலமா லிட்டரலா வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹவு டு ரீட் அண்ட் ரைட், ஹவு டு எமோட். ஸோ தொடர்ச்சியாக அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமா நிறைய பேரை டாப் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு படத்துக்கே ஒட்டுமொத்த டேட்டா பேஸ் நம்ம ஆடிஷன்லேருந்து தான் போயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பொதுவாகவே நீங்க சினிமாவில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் துதி பாட வேண்டியிருக்கும். இவர் கொஞ்சம் ஈஸி நமக்கு. இவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருசாலாம் சூப்பர்லேட்டிவ்ஸ்லாம் யோசிக்கவே வேணாம். ஏன்னா நம்ம என்ன பில்டப் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு மாதிரி அவர் ஃபிட் ஆயிடுவாரு. அதுதான் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ். ஒரு ப்ராடஜி டேர்ன்டு மியூசிக் டைரக்டர் டேர்ன்டு ஆக்டர் டேர்ன்டுன்னு அந்த டேர்ன்டு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் கிங்ஸ்டன் ஒரு படம் வந்து சி ஹாரர் ஃபேண்டசின்னு ஒரு புது ஜான்ராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம கன்சூமர் கேப்ல வந்து ஒரு படம் எடுத்து பக்காவா கண்டென்ட்டை பேக்கேஜ் பண்ணி வெளியே வர முடியும்னா அவர் மட்டும்தான். நான் அவரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால சொல்றேன், நம்ம ஒரு கால் பண்ணா ஒரு 4 ரிங்க்கு மேல போகாது. என்ன கேட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ். இவரை மாதிரி ஒரு ஒர்க் பண்றதுக்கான ஆட்கள் வந்து நம்ம பூத கண்ணாடி வச்சு தான் தேடி பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் சார். இந்த ஸ்டார்டான்ற ஆப்புக்கு, இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் வென் வி வர் திங்கிங் யார் இந்த ஆப் இந்த பிளாட்ஃபார்முக்கு ஃபேஸா போடலான்னு போது வி வாண்டட் அந்த ராக்ஸ் டு ரிச்சஸ் இருக்கணும், அந்த அண்டர்டாக் இருக்கணும். அப்புறம் உருமாறிக்கிட்டே இருக்காருங்க அவரு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி அடுத்தடுத்து 100 ஃபிலிம்ஸ் யோசிச்சு பாருங்க. லுக் அட் தி வால்யூம் வி ஆர் டாக்கிங் அபவுட். கான்சர்ட் பண்றாரு, படங்கள் ஷூட் பண்றாரு, இசையமைக்கிறாரு. அடுத்தடுத்து அவரோட பொதுவாகவே அவரோட விக்கி பேஜ் நீங்க போனீங்கன்னா அந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி போயினே இருக்கலாம், வந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுது ஒர்க்குன்னு தெரியல. இதுக்கு நடுவில் சில்லா ஜாலியா எப்பவுமே சிரிச்ச முகத்தோட. ஸோ சார் தேங்க்யூ ஸோ வெரி மச். ஏன்னா வி ஷாட் அ கப்புள் ஆஃப் ஆட் ஃபிலிம்ஸ். ஸ்டார்டாக்காக நாங்கள் ஒரு கப்புள் ஆஃப் ஆட் ஃபிலிம்ஸ் சின்ன கான்செப்ட் ஷூட் பண்ணோம். அதுக்கெல்லாம் அவர் காமிச்ச கமிட்மெண்ட், அந்த டயத்தை ஹானர் பண்றதுல இருந்து எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஸோ வி வாண்டட் ஒரு சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படுற எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்குமே ஒரு டிஎன்ஏ தேவைப்படும். அந்த டிஎன்ஏவை பேட்டன் பண்ணி வச்சிருக்கிற ஆள் தான் ஜிவி பிரகாஷ். ஸோ வி வாண்டட் ஹிம் டு பி தி ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்டா. அண்ட் ஸ்டார்னாலே இட்ஸ் நாட் அபவுட் பிகமிங் ஃபேமஸ், இட்ஸ் அபவுட் ஹேவிங் அ பாடி ஆஃப் ஒர்க். ஒரு லெகசிக்காக ஒருத்தன் வாழ்வான்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இவரு. ஸோ இதுக்கு மேல பொருந்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சினானிமஸ் வித் வாட் தி பிளாட்ஃபார்ம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் யோசிக்காம பேசின இன்ட்ரோடக்ஷன் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் வராது. ஸோ அதனை தொடர்ந்து என் தலைவன் யாரு அப்படின்றது ஒரு குட்டி ஏவி பாருங்க. அதுக்கப்புறம் சில மேட்டர்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. காப்பிரைட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ டைப் பண்ண வேணாம், மன்னிச்சுக்கோங்க. எஸ், கேன் வி ஹேவ் ஜிவி ஏவி ப்ளீஸ். தமிழ் சினிமாவின் எப்படி இதை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வி வாண்டட் டு டு a couple of சின்ன சின்ன வீடியோஸா பிளான் பண்ணோம். அண்ணன் நமக்கு கிடைக்கிறா போல, அப்ப சின்னதா எப்படி யோசிக்க முடியும், ஒன்னு யோசிச்சிருக்கோம் பாருங்க. கேன் வி ஹேவ் தி எபிசோடிக் ஆட் ஃபிலிம்ஸ் பிளேட் ப்ளீஸ். மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு செகண்ட் சார் ப்ளீஸ். ப்ளீஸ் ஒரு போட்டோ டக்குனு ஸ்டேஜ் வாங்க, இன்னொரு போட்டோ எடுத்துட்டு இறங்கிறீங்க, சார் பேசிடுவார். சார் நடுவில் இல்லைங்க சார், அதான் சம்பிரதாயம். சார் அப்படியே இந்த கல்யாண வீடியோ மாதிரி அழகா வீடியோக்கும் போஸ்ட் கொடுங்க, அப்போ நீங்க பேசிக்கலாம். ஹலோ ஹாய் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரிலாம். ப்ளீஸ் டன் சார் ப்ளீஸ். தேங்க்யூ ஜிவி சார். உங்களோட ஹாய் டு தி பிரஸ் அண்ட் மீடியா ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்கு. முதல்ல நன்றி ஸ்டார்டாவுடைய ப்ரொடியூசர்ஸ் நரேஷ் அண்ட் ஹிஸ் டீம். அப்புறம் நன்றி த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார். ஸோ கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவர். இது படமான்னு வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாரு. எல்லாரும் அடிக்கிறாங்க, படம் பண்றீங்களாமே தெரியல சார், சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல, அதை கேட்டு சொல்றேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் குவைட்டா இருந்தோம். பட் ஒரு கிரியேட்டிவ் டீம் என்னன்னா,
நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். எப்பவுமே புது நியூ கம்மர்ஸ், புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போசரா ஒர்க் பண்ணேன். என் கூட ஃபர்ஸ்ட் டைமா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிமாறன் இருக்கட்டும், அட்லியா இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், so many people. ஸோ எனக்கு அந்த நியூ கம்மர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இது வரைக்கும் நடிச்சு வெளில வந்திருக்கு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்றேன். அதனால நம்ம என்டாஸ் பண்ணும்போது என்ன என்டாஸ் பண்ணலாம்? கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன், கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க, பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணலாம். இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்க்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா, டைரக்டர்ஸை பார்க்கணுமா, ஏடிஸை பார்க்கணுமா, எந்த ஆஃபீஸ் போகணும், அது இன்னைக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. லிரிக் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே கேட்பாங்க எங்கே வந்து பார்க்கணும் சார், நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சரா நமக்கு வந்து இந்த ஆப் அமையிறது வந்து ஒரு பிளஸ்ஸா நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து கியூரேட் பண்ணி பொசிஷன் பண்றாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ்ல இருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நினைச்சேன். அண்ட் தென் ஐ தாட் நம்ம இதுல ஒரு பகுதியா இருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. நம்ம கண்டிப்பா இதுல ஒரு பகுதியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐம் ரியலி ஹாப்பி. இதுல இருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமா நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்றேன். டெஃபினட்டா வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமா இந்த ஆப் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. Can we have CV Kumar onto the stage please? இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ற சகல டேலண்ட்டையும் ஒரு விதத்தில் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவரோட படங்கள் மூலமா பாத் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ், அவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். Can we have the cordless mic please? ஸ்டார்டாவோட ஆரம்ப காலத்துலேருந்தே we've had CV sir been he's been part of this. முருகனை நேற்று தான் அழைச்சேன். முருகன்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆப்பை பற்றி வரேன்னு சொல்லிட்டாப்ல. வருகை தந்ததுக்கு நன்றி. தனஞ்சயன் சார் லைக் போடியம் தானா? பார்த்திபன் சார் மாதிரி தனஞ்சயன் சாருக்கும் போடியம் ரொம்ப பிடிக்கும். நீ போடியத்தில் உட்காந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு இருக்குப்பா. நீங்கள் அப்படி மைக்கில் பேசுங்க. குட் ஈவினிங். ஸ்டார்டா அப்படின்றது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஐடியா for the entire team of Starda, particularly the producers Naresh sir and the team, and the creative director. He's like my son. Okay, I'm so proud of him all the time. என்னுடைய ஒரு மகன் மாதிரி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அபிஷேக் போக வேண்டிய உயரங்கள் மிக பெருசு, பெரிய டேலண்ட். அண்ட் அவ்வளோ பெரிய டேலண்ட் வந்து ஏன் படம் டைரக்ட் பண்ணலன்னு கேட்டுட்டே இருப்பேன். அடுத்து ஆரம்பிக்க போற சொல்லிட்டே இருந்தாரு. திடீர்னு இந்த படம் தான் நினைச்சேன், ஆனால் இந்த படம் இல்லை, இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாரு. அந்த ப்ரொமோஷன் யாரோடனா அவர் டியர் ஜிவி பிரகாஷ் சார். ஜிவி பிரகாஷ் அவர் வந்து எங்க போனாலும் ஒரு லைவ் வயர் எனர்ஜி. ஒன் திங் ஐ கேன் கேரண்டி இஸ் தட் த மோஸ்ட் டேலண்டட், அவர் கூட நான் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். த மோஸ்ட் டேலண்டட், மோஸ்ட் லைவ் வயர், மோஸ்ட் எனர்ஜெட்டிக், அதை விட மோஸ்ட் கமிட்டட் பர்சன் ஃபார் எனி காஸ். ஒரு படமா இருந்தாலும் சரி, ஆக்டிங்கா இருந்தாலும் சரி. அண்ட் திஸ் ஸ்டார்டா, அதுக்கு பாருங்க அந்த ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாத்துலயும், இன்னைக்கு ப்ரொமோஷன் ஈவெண்ட்லயும் சோ கமிட்டட், சோ பிரில்லியன்ட் பர்சன். அவருடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஸ்டார்டா இஸ் கோயிங் டு பி a great success the way ஜி பிரகாஷ் சார் இஸ் a big success. அதே மாதிரி அபிஷேக் இது ஒரு பெரிய சக்சஸா அமையும். at this time I have a கோரிக்கை to Mr. Naresh and everyone. நான் வந்து ஒரு பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டிங் நான் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் கோர்சஸ்க்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த லேர்னிங்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸ்டார்டா will become very big if you even support film productions. Okay, at least I'm not asking you to produce 100 crore films. Okay, please bring out best talents who are enrolled into your app. அவங்கள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரிஸ்ல ஒரு 2-3 படமாவது நீங்க 2 crores, இன்னைக்கு 1.5 crores படம் எடுக்கலாம், 1 crore படம் எடுக்கலாம். I'm not asking you to invest in 15-20 crores. Okay, but if you make it in a small budget, ஒரு சின்ன பட்ஜெட்ல பிரில்லியன்ட்டான படம் with all the talents who logged into your app, out of them best select பண்ணி
நீங்க அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுங்களேன், they are going to be the big talents of Tamil cinema, Indian cinema, and that's going to set the momentum for this entire activity of Starda. You are creating star not just through app but also through film. அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்தீங்கன்னா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை பண்றீங்க. திஸ் இஸ் ஆல்ரெடி அ பிக் சர்வீஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, அண்ட் தட் வில் பி அ பிக்கர் சர்வீஸ். இதை விட ஒரு பெரிய சர்வீஸ் வந்து நிறைய டேலண்ட்டை ஃபோக்கஸ்டா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா பிரில்லியண்டா இருக்கும். அதுல டெஃபினட்டா நம்மளுடைய ஸ்டார் கொண்டு வந்துடலாம். ஆஸ் அ கேமியோ ரோல், சிங்கரா அவர் வந்து மியூசிக் பண்ண வைக்கலாம். அவர் வந்து ஜி பிரகாஷ் சப்போர்ட்ல நம்ம வந்து அந்த படத்தை பூஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு கோடி 1.5 கோடியில படம் எடுத்தீங்கன்னா அவர் மியூசிக் பண்ண 1.5 கோடி உங்களுக்கு பட்ஜெட்டே வந்துடும். அது கேரண்டி பண்றேன் சார். ரொம்ப கம்மியா சொல்றேன். ஜி பிரகாஷ் சார் மியூசிக் பண்ணா எனக்கு 3 கோடி பிசினஸ் எடுத்துடலாம். ஸோ அவரோட மியூசிக் ரைட்ஸ்லேயே நீங்க பணம் சம்பாதிச்சிடலாம். அது பிறகு சம்பாதித்துல அவர் ஷேர் கொடுத்துருங்க. இல்லை சார் ஒரு ஐடியா சொல்றேன், ஓகே அவர் பண்ணுவார் உங்களுக்காக. ஸோ அவர் மியூசிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வித் த நியூ ஸ்டார்ஸ், brilliant music by G. Prakash sir, and you bring out a film, a good film, you are going to make money. At the same time, you are going to introduce at least 20 talents of film. அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா the Starda will become the superstar of Indian cinema. So the superstar app of Indian cinema மாறதுக்கு ஸ்டார்டாக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மிக முக்கியமா இந்த ஐடியா வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். I'm telling you, we were discussing about launching this app, something, you know, we want to work on talent management and talent எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஆப் பண்ணணும், ஒரு பெரிய போர்ட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் அப்போ உட்காந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். we could never achieve it. அது பிறகு ஒரு பெரிய ப்ரொடியூசர் என்கிட்ட இதே ஆப்பை சொன்னார், இப்படி பண்ண போறேன்னாரு. he also could not achieve it, but you have done it. So congratulations to you, and it's not easy, and you made a great beginning. இந்த beginning வந்து பெரிய சக்சஸா மாறி எல்லோருக்கும் பெரிய ஒரு வாய்ப்பா மாறணும்னு இந்த டைம்ல உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். Starda should become the, you know, change creators, game changer for Indian cinema and for Tamil cinema. Congratulations, thank you so much, and congrats to my boy Abhishek for doing all the creative work. Rock on, man, keep rocking. Thank you, thank you. Thank you so much, sir. அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையா இருக்கும். சினிமாங்கிறது பல பேரோட கனவா இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஷாக்கிங்கான விஷயம், லக்கிலி அதுல சொல்ல போனா ஒரு பிலோ 30ல நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இங்க ஜிவி சார் தவிர்த்து வேற யாரும் பெருசா கிடையாது. அந்த ரோலை கேரி பண்றதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, இப்படிதான் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோட இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான வே இருக்கிறது இல்ல. யாரை அப்ரோச் பண்றது, என்ன மாதிரி அப்ரோச் பண்றது. அதே சமயத்துல இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்படுறாரு, ஒரு டைரக்டர் ஆசைப்படுறாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்க கிடைக்கிறது இல்லை ப்ராப்பரான அளவுல. அதுக்கான பிசினஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது இல்லை. லக்கிலி நம்ம ஜிவி சார் வந்து ஜாலியா இந்த பக்கம் வந்து ஃபுல்லா மியூசிக் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் வரிசையா படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கணும். விரல் விட்டுன்றது கூட இல்லை. அப்போ ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் நியூ ஜெனரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதை வந்து பிரிட்ஜ் பண்றதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாம இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனா இந்த ஸ்டார்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் உள்ள வரட்டும். நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இந்த இதுக்குள்ள வந்து ஒரு ஆர்டிஸ்டா ஒருத்தர் உள்ள வர முடியும், ப்ரொடியூசரா டைரக்டரா ஒருத்தவங்க உள்ள இருக்க முடியும். அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட்டை எடுத்துக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷனலா அதுலேயே வந்து ஒர்க் ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா என்ன மாதிரினா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனை அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறது. பர்டிகுலரா இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட்டுக்கு வந்து இது வந்து உதவியா இருக்கோ அதை விட அதிகமா இண்டஸ்ட்ரிக்கு உதவியா இருக்க போது. தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர். ஒரு ஒன்மேன் ஷோ. இவர் ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா இவரோட ஃபேன் பாய் ஆயிடுவேன் நான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.
தேங்க்யூ ஸோ வெரி மச் சார். இந்த மாதிரி ஒரு ஆப் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய சார் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அப்போ நான் சொன்னேன், சினிமா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடாலஜிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சில ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணோம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நீடு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு சரியான கோஆர்டினேஷனோ ரொம்ப நாளா இல்லை. தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமா டிராவல் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ரியல் டேலண்ட்ஸுக்கும் சரி, அந்த ரியல் டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. பட் அந்த கேப்பை ஃபில் பண்றதுமா இந்த ஆப்பை லான்ச் பண்றாங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட் சார், அண்ட் ஐ விஷ் the platform supposed to be very big and to be benefit to everyone in the industry. Thank you. Good luck. நன்றி சார். பொதுவாக இந்த பொக்கே கொடுத்தாலும் அதை எடுத்துட்டு போற மனசு வராது. இந்த கிஃப்ட்லாம் கொஞ்சம் பழைய ஸ்டைலா இருக்கு. ஒரு அழகான செடி கொடுக்குறோம், எப்படி சினிமா ரொம்ப வருஷமா வளர்த்துக்கிட்டு போஸ்ட் போடுங்களேன் அப்படின்னாலும் அகாமடேட் பண்ணுவாரு. ஸோ வெரி ஹாப்பி. சாருக்கு கண்ணு முன்னாடி இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். ஸோ கேன் வி ஹேவ் தி HOH AV plate followed by Alan Samuel to the side stage please. Thank you. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஹிப்பி கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சென்னையில வாழ்றாங்க. அவங்க வீட்டில் வந்து பால்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு டீ வாங்கி 10 பேர் வீட்டில் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு 1000 பால் பாக்கெட் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஸோ தட்ஸ் Alan Samuel for you. மச்சா 2 நிமிஷம். Thank you very much for sharing the stage. அபிஷேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலன் சாமுவல்ன்ற ஒரு ஆளு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், ரோட்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இது நார்மலாக நடந்துட்டு இருக்குது. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் were doing it during the lockdown. அப்போ அபிஷேக் கிட்ட ஐ வாஸ் கமிங் அண்ட் அப்ரோச்சிங் மீ பீங் அ சிம்பிள் பர்சன். அதாவது நார்மலான ஆளுங்க இதை பற்றி பேசும்போதோ அல்ல இதை பற்றி யார்கிட்டயோ சொல்லும் போதோ நத்திங் ஹேப்பன்ஸ் அக்ராஸ். பட் வென் சம்படி ஆன் தி இண்டஸ்ட்ரி ஆர் சம் ஒன் கம்ஸ் ஃபார்வர்ட், ஒரு சின்ன விஷயத்த அதை நார்மலாக எடுத்து விட்டாலே இட் வில் பிகம்ஸ் அ பிளாஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரீசெண்டாக நடக்கும்போது தான் நான் கேட்டேன். ஒரு ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்க, டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். வி பேசிக்லி சர்வ் ஃபுட் வித் லவ் அப்படின்றது தான் இஸ் ஆர் மெயின் மோட்டோ ஆஃப் டூயிங் திஸ். ஸோ அப்படின்னு பண்ணும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் ஹோம்லெஸ்க்கு ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணக்கூடாது, அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னும் போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோமேன்ட்டு வித்தின் 1 day நேச்சுரல்ஸ் கூட போயிட்டு CK குமரவேல் சார் கிட்ட உடனே உட்கார வச்சு ஒரு மீட்டிங் பேசி நேச்சுரல்ஸோட ஒரு கொலாபரேட் பண்ணி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஒரு நார்மலாக ஒரு நெயில் கட் பண்ணுவோம். பிகாஸ் என்ன ஆகுனா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுது, ஒரு நியூட்ரிஷியஸ் மீல் கொடுக்க முடியுது. பட் ஆனால் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வாட் இஸ் கோன் பி தி எண்ட் ரிசல்ட்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு சம்வேர் டவுன் தி லைன் அவங்களோட நகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லிட்டரலி வித் எல்லா டர்ட்டும் அதில் இருக்கும். ஸோ ஒரு நெயில் கட்டிங்ன்றது நார்மலாக அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு விஷயங்கள். ஸோ இதில் இருந்து ஆரம்பிப்போம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல when I was asking him, he was supporting me. Today thank you for this stage because ஒரு 35 ரூபானால நிறைய மேஜிக்ஸ் பண்ண முடியும்ன்றது நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ ஹெல்ப் ஆனாங்க ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் கேட்கறது எல்லாருக்கிட்டையும் என்னன்னா as a common crowd தான், when every individual ஒரு 35 ரூபா மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தீங்கனாலே lot of people can be fed with good meal because the fortunate and the unfortunate bridge ன்ற பொறுத்த வரைக்கும் it is wave of different. So 135 rupees can do a magic. Do volunteer with us, support us. Thank you. இந்த ஆட் ஃபிலிமோட டீமை மட்டும் டக்குன்னு மேலே ஏற்றிட்டு இறக்கிறேன். ஏன்னா பிகாஸ் we have the panel discussion. Can we quickly have Maheshwar Ishwar Singh onto the stage? நீ பாரு எல்லா போட்டோ ஷூட் ஸ்டில்ஸும் அவன் தான் எடுத்தான். கணேஷ் வெங்கட்ராமன் சாரோட லாங்கஸ்ட் சர்விங் அசோசியேட். தென் we have பாலாஜி who did the edit. பொதுவாக ஜிவி சார் வந்து கமல் சார் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பட் அவரை நேரில் பார்த்துருக்கேன். ஃப்ளோருக்கு வந்த உடனே அப்படியே ஒரு அவருக்கே தெரியாம ஒரு ஸ்கேன் அடிப்பாரு, யார் யாரு என்னென்ன லெவல்ல இருக்கு அப்படின்றத அவரே வந்துட்டு இந்த பையன் நல்லா எடுக்கிறாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மீ அண்ட் மகேஷ் வி ஸ்டார்டட் ஆஃப் டுகெதர். 2 பேரும் ஹிந்துல ஒரே டைத்துல தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணோம். கை தட்ட முடிஞ்சவங்க இவங்களுக்கு, ஏன்னா நல்ல டேலண்ட் அடுத்தடுத்து. தட்ஸ் பாலாஜி. கேன் வி ஹேவ் KCB on to the stage please? பாலசாரங்கன், இசையமைத்த பாலசாரங்கன். ஜெகதீஷ் ப்ரோ எங்க இருக்கீங்க? அவர் தான் டியர் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். பார்க்க கொஞ்சம் தெலுங்கு பட ரவுடி மாதிரி இருப்பாப்ல, ஆனா பஞ்சு அது. ஜாக் on to the stage please. தட்ஸ் KCB. அவர் தான் அந்த ஜிங்கிளை கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. ஜிவி சாருக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவான், கிரிக்கெட் மேட்ச்னா லீவ் போட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாரு. KCB லவ்லி டேலண்ட், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. somebody I look forward to. பாலாஜி and me we go a long way back. அவர் தான் எடிட் பண்ணியிருந்தாரு. and that's ஜெகதீஷ். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஆட் ஃபிலிம் பண்ணணும்னு ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்றோம், ஜிவி சார் கிட்ட சொல்றோம். ஒரு நாள்ல 4 குட்டி குட்டி சூப்பர் 2 ப்ரோமோ எடுத்தோம். that's because we had ஜிவி சார் on board. அது வந்து எங்க டீம் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டேக்குன்றது ஜென்ரலா ஓவர் ரேட் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சும்மா வந்து நின்னாலே டேக் தான், அது மாதிரி ஒரு தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. we just wanted to present them to the press and media. Thank you so very much. வழக்கம் போல அந்த ஆர்ட் டைரக்டர் பிரதீப் வந்திருக்க மாட்டான். நன்றி, வணக்கம். நன்றி. அப்படியே வீட்டுக்கு போடுங்க. Thank you. Love you guys.
அது ஒரு மீட்டர் இருக்கு, அந்த மீட்டர்ல கரெக்டா சார் நம்ம அப்படி வேணும்னா அவங்கள மரியாதை இருக்கும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜிவி சார், தேங்க்யூ so very much for being part of Starda. Sofas onto the stage please. ஏன்னா ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு we wanted to bring in ஒரு கலெக்டிவ் லேர்னிங் கிடைக்கணும் அப்படின்றது ஒரு கிறிஸ்பா ஒரு அரை மணி நேரம் ஒரு பேனல் டிஸ்கஷன். அதனை தொடர்ந்து டின்னருக்கு போயிடலாம். தேங்க்யூ so very much சார். ஜிவி சார் நன்றி நன்றி நன்றி. means a lot sir. thank you so much. அப்பா இருப்பா தலைவர் இறங்கி. How do we tap our own talent and make When I wanted to become an actor, I think it's been there since childhood. And then I did a lot of dancing. ஏதாவது ஒரு ஆக்சுவலி நான் வந்து பிறக்கும் போதே ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவ். ஸோ பயங்கரமாக போய் சொல்லுவேன். அது தட் ஸோ தே மேட் மீ மை கிளாஸ் லீடர். ஸோ நான் வந்து கதை சொன்னேன்னா எல்லாருமே குவைட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் தேர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் மீ அட்டென்ஷன் அண்ட் தென் இட் பிகேம் டான்சிங். And dancing eventually turned into acting. Luckily, I had like right set of directors spotting me in the beginning, which is why Start has come. It was a very, very difficult time in the beginning, like because I come from a completely non-cinema background and I had zero idea where to go, what to do, how to crack it. So obviously it's been a long journey, but yeah, it started very, very young. How did it start for you? I think it's exactly the same for me. It started off very, 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 very young. First நம்ம வந்து Superman, Batman எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. So அதெல்லாம் பார்த்து, and the ambition started from there itself. But then after that, the most important thing is getting that opportunity. That's all that life really is. It's just about a series of opportunities and being at the right place at the right time. When I was starting off, we never had something like a Starda present. It was just, sir, my name Shyam, sir, as they close the door. But then try and find an opportunity and just make sure your pictures get in front of the right people. That's the agenda over here. So with Starda, and with social media going, I think everything is lining up perfectly. But yeah, to answer your question, it started off very, very young. ஓகே கிரேட். இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. இதுவாகவே வந்து முதல் வாட்டி சினிமா ஆசைலாம் ஓகே, பட் அந்த கோடம்பாக்கம் கேட்டை தாண்டி உள்ள போறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் எப்போ எப்படி? எனக்கு இன்னும் பிரேக் கிடைச்சதானே தெரியல சார். அந்த டொய் That's actually my answer. கேப்டன் மில்லர்ல தனுஷ் சாரோட போட்டு நடிச்சுட்டு இஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஃபிலிம்ஸ். முன்ன வெப் சீரிஸ் இல்ல படங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட வால்யூம் ஆஃப் ஒர்க் எனக்கு தெரியும். தன்னடக்கத்தெல்லாம் விட்டுட்டு பதில் அளிக்கும் இல்ல. ஐ திங்க் break, and I have been to a lot of auditions. Most of it doesn't work. Very few work ஆன எல்லா படமுமே I have done it. ஆனா I think என்னோட first படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில்லு கருப்பட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு டைம்ல I was very young, just out of school. So I was like, okay, I have to become a heroine. I have to be a star. I want to be a superstar. I want to look pretty. My attention was only towards this. Suddenly, pada release ku konja naal munnadi da something changed in me, and I'm like, I'm focusing on the wrong thing. I didn't have a way. In fact, becoming a star felt very irrelevant for me. Enna panna poren, eppadi pannano idea-ve illa. That's when I decided, okay, I want to become an actor. Let me focus on my skill set. Let me focus on my art. How to develop, learning a language, learning a sport, learning. So inga na 100% effort போட்டுட்டே இருந்தா naturally what has to come will come. So your focus should be on your art, and naturally all of this will come. So to all the youngsters who want to come into the industry, I've also done that mistake. I'm chasing a light, but I don't know how to chase, where to chase, how to go. Rather, you catch hold of what is under your control. That's what I did. Seri, en kaiyila enna irukku, en kaiyila enna control irukku, I caught of it and it's going on. So all of this will come to you, but concentrate on your art. That's what I'd say. True, yeah. Concentrate on your art, concentrate on yourself. Yeah. I also was like you, only watch a lot of TV, and then everyone at home would say, hey, he makes a lot of jokes, he seems to be a little funny. So you end up being that kind of person. Then one thing leads to another, one opportunity leads to another opportunity. But yeah, the first time I sat in front of a camera, it was love at first sight, and then after there was no looking back. It was just, I have to be in front of the camera. The bigger the format, the better.
அருண்ராஜ் காமராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பார்ட் ஆஃப் த பேனல், லிரிசிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், டைரக்டர் அனைத்தும். ஐயா வருகை தந்ததுக்கு நன்றி. ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். கணா, நெஞ்சுக்கு நீதி லேபிளை தொடர்ந்து அடுத்த படைப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அருண்ராஜா சார், வருவதற்கு முன்பாக கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில் கேட்கிறோம். இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களோட பிரேக், உங்களுக்கு சினிமா ஆசையா இருக்கு, உள்ள வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கான ரூட்டு தெரியல, முட்டி மோதுறோம், காவேரி கார்னர்லயும் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஓகே. இந்த பிரேக் எப்படி அமைஞ்சிச்சு? அங்கேருந்து ஒரு தேடல் ஆரம்பிக்குதுல, உங்களோட பிரேக் அதர் தேன் டிவி, இல்ல டிவிக்கு முன்பாக கூட சொல்லலாம். ஆக்டரான ஃபிலிம் வந்து எனக்கு ஆக்சிடென்டல் தான் சொல்லணும். நான் அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, நம்ம டைரக்டர்ஸ் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சப்போ ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சது வந்து ராஜாராணி, அதுல அட்லி ஃப்ரெண்டு. ஸோ அது எப்படி, அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பதிலா எப்படி அதை சொல்ல முடியுன்றது எனக்கு தெரியல. ஆடிஷன்ஸ் நான் பண்ணேன். அது டைரக்டருக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஓகே. பட் என்ன ஒரு அந்த ஆடிஷன் ஸ்டேஜுக்குள்ள என்னோட அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய ஆடிஷனாக நான் போக மாட்டேன். எதனால? காரணம் என்ன? சும்மா எனக்கு ஆடிஷன் ஆக்சுவலி அதில் பர்சனலி எனக்கு ஒரு பிளாக் இருக்கு. அதனால தான் நான் அந்த சைடு இல்லை. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணுறது எனக்கு பேசிக்காக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த கேரக்டர் எப்படி வேணா இருக்கலாம், அது அந்த ஸ்பாட்ல இந்த கேரக்டர் தான் பண்ணணும்ன்றத அது பார்க்கும் போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது வரணும். ஸோ எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எல்லாருமே வந்து இதுக்கு ட்ரைனிங் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு கேமரா முன்னாடி பார்த்துட்டு அதை சினாரியோ ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சு அதை எனாக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதில் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒவ்வொரு மாதிரியான ஓன் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல், அப்போதான் அவங்க வெளில தெரிவாங்க. ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நான்லாம் மிமிக்ரிலேருந்து தான் வந்தேங்கிறதுனால நிறைய நான் வந்து ஆக்டிங் ஸ்டைலில் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன், மிமிக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் மரகத நாணயத்துலலாம் மிமிக் தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம கதைக்கு தேவைப்படும் போது பண்ணுறதும் என்ன சொல்கிறது, தேவையில்லாதப்போ அது பிஹேவியராக இருந்துட்டா பெட்டர்னு எனக்கு தோணும். ஆடிஷன்ஸில் அது எப்படி வரும்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பேனல்ல வந்து நீங்க யூர் நாட் ஓன்லி an actor, you're also a director. So இந்த டேலண்ட் ஸ்பாட்டிங்கிறது, இப்போ கனாக்கு நடந்த காஸ்டிங் கால் எனக்கு அந்த போஸ்டர் ஞாபகம் இருக்கு. அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்பொழுது ஒரு முறையும் வந்து உங்க படத்துக்கு தேவையான நடிகர்களை தேர்வு செய்யற அந்த முறைன்னு ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி போன உடனே உங்களுக்கு ஒரு தாட் வருதுல. ஸோ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்ம்ல வாட் வி ட்ரைங் டு டூ இஸ் ட்ரை அண்ட் அக்யூமுலேட் ஆல், இந்த எல்லா டேலண்ட்டையும் எடுத்து ஒரே இடத்துல அப்படி முடிஞ்ச அளவுக்கு வச்சா அது வந்து டைரக்டர்ஸ்க்கு டியூரிங் த டைம் ஆஃப் காஸ்டிங் ஹெல்ப் ஆகுமா? அது ஒரு வீடியோ, ஏன்னா நீங்க போடும் போதே போடுவீங்கல்ல, நோ டிக்டாக் வீடியோஸ், நோ அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராபபிலி அது வந்து அதோட தரத்தை கம்மி பண்றதுக்கான இது இல்லை. டிக்டாக் வீடியோஸ்னா என்ன வேணா போடலான்னு இல்லை, பட் அதுலயே நீங்க எவ்வளோ பேர் அதை பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க. அது நம்ம வந்து ஒரு என்னோட டேலண்ட்டை நான் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்றேன்றது தான் முக்கியம். எனக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நான் காமிக்கிறது இல்லை. நான் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ரீமிங் போதும் அப்படின்னா அதுல எப்படி டேலண்ட் காட்ட முடியும்னு ஒன்று இருக்கு. எடிட் பண்ணி பண்ணணும்னா அதுக்கு ஒன்று இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஸ்கில், இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸோ எவ்ரி ஹோம் வந்து தேர் இஸ் அ வீடியோகிராஃபர் அண்ட் எடிட்டர். ஸோ அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு இடத்துல எல்லாரையும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபீல்ல இருக்கும். லவ்லி. ஏன்னா எனவே இப்போ டக்குன்னு நாளைக்கு ஷூட் இருக்கு, இந்த இலங்கை தமிழ் பேசுற ஒரு ஆள் சென்னையில் யாராவது இருக்காங்களா, டக்குன்னு ஒரு இமீடியசி இன்னும் தேவைப்படுதுல. சினிமா இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு ஹேவ் சேஞ்சஸ். அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனோ ஒரு ஒரு ஸ்கோப்பை கிரியேட் பண்ணா நல்லா இருக்குன்றது தான் யோசனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பேசிக்கா ஒரு 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 இப்போ என்னன்னா, இப்போ செகண்டரி ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களோட இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. பிரைமரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஸ்கோப்ல செலக்ட் பண்ணப்பட்டுருவாங்க. அவங்களுக்கான எல்லாமே ஒரு ஒரு
ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துரும். செகண்டரி ஆர்டிஸ்ட் வந்து ஃபார் ஃபிலிம் மேக்கிங்க்குமே வந்து அது ரொம்ப முக்கியமாக, அதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கிற குழுக்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு கதைக்கு வந்து ஜூனியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 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 சிங்கிள் டைலாக் பேசுகிற டைலாக் ரொம்ப பேசுகிறவங்க கூட ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அந்த சீனை எனாக்ட் பண்ணுறதுல அங்கே பக்கத்தில் நின்று யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்க கரெக்டாக பார்க்கணும். அந்த பர்ஃபார்ம் பண்ணுறவரை பார்க்கணுமா, இல்லை கேமராவை பார்க்கணுமா, இல்லை யாரை பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்குமே அந்த ஒரு நாலேஜ் சினிமாவோட டீட்டெயிலிங் தேவைப்படுது. ஸோ அந்த இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இந்த மொழி பேசுகிறவர் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கேட்டகரைஸ்டாக நமக்கு கிடைக்கும் போது இதில் இன்னமும் ஜூனியர்ஸுக்குமே ஒரு ஒரு இன்னும் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி கடைசி நாளில் பிரச்சனை ஆகிறது வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸட் ஆர்டிஸ்ட்லேயோ ப்ராப்ளம் வராது, ஜூனியர்ஸில் தான் பெருசாக ப்ராப்ளம் வரும். அது வந்து நமக்கு கதை களத்துக்கு தேரும் அந்த அந்த மூடோட ஏற்ற மாதிரி ஜூனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. கதை களம் ஒன்றா இருக்கும். மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவேவாக ஃபீல் ஆகும். ஸோ அது என்னன்னா the scarcity நம்ம we do have in அந்த ஜூனியர்ஸில் இருக்கிறதுல தான். ஸோ அது நல்லா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வந்து ஒரு இது கரெக்டாக கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். லவ்லி, நைஸ்லி புட். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த செக்ரிகேஷன், இந்த கேட்டகரி பைஃபர்கேஷன் இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 3 பேருக்குமே அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சினிமாவில் வந்து கான்ஸ்டன்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, வந்தால் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு இதில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஹோம் ஒர்க்குன்றது வந்து கொஞ்சம் அண்டர்ரேட்டடாகவே பார்க்கப்படுது. அதை பற்றி யாரும் விரிவாக பேச யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை நீங்கள் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சினிமா அப்படின்னு நம்ம சொன்னாலே இல்லை பிரதர் எனக்கு வரணும், பிரதர் எனக்கு ஆசை, பிரதர் எனக்கு அப்படியே ஐயோ பேஷன் பிரதர்னா, சரி அவன்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்டு, ஒரு கேமராக்கு எப்படி ஃபேவர் பார்க்கணும், ஒரு நோ ஷேடோ எப்படி கட் பண்ணணும், நீ எப்படி நடிக்க போற, எப்படி டைலாக் பேச போற, எப்படி எமோட் பண்ண போற அப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது அவன் டக்குன்னு டென்ஷனாக வரான். ஸோ அந்த ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று அவனுக்கு அடிப்படையாகவே தேவைப்படுது. ஒரு அப்ஸ்கில் ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க உங்க லெவல்ல நீங்க 3 பேருமே இல்ல, உங்களுக்குன்னு ஒரு பாடி ஆஃப் ஒர்க், அதை ரெலவெண்டா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான தேடல் கலந்த ஹோம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு? It could be a process or yeah, please Mr. Shyam, you can start. ஏன்னா இப்போ நீங்க டெஸ்ட்ல நடிச்சிருக்கீங்க with Siddharth and Nayanthara, directed by a producer Mr. Sashikant. So tell me. I think everyone has a different process, a different approach to characters, different approach to how you play a character. I mean, everyone from Hollywood to Bollywood to even our own industry, everyone has a different process in how they've approached it. For me, the first rule I have as an actor, the first rule I learned very early on was try and find yourself, be comfortable with who you are first as a person. Learn to find your extremes. So I try and every day try and find my extremes, because that's all the character is that you can play. How far you can push yourself, in every single direction, emotionally, go down, be as happy as you can, so on and so forth. Push yourself and be comfortable with being that. And then afterwards, it's based on whatever situation, character, so on and so forth, and then we just add from there. That's worked for me. இன்றைய பேனலோட மணிரத்னம் படம் இவர்தான். நிவேதிதா, few words on the same question. About process, no? ஆமா, இல்ல ரெலவெண்டா வச்சுக்கிறதுக்கு நீ பயங்கரமா ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவியா? மாமா டிஸ்டர்ப் பண்ணாத, என்னால வெளியே வர முடியாது, நான் மெத்தட் ஆக்டிங்ல இருக்கேன் அந்த மாதிரி ப்ளீஸ். அதான் with each film process is different. சில படங்களுக்கு you just have to be. சில படங்களுக்கு there's a lot of effort you need to put in. For instance, இப்போ ரீசெண்டா மில்லர் பண்ணும்போது I needed a lot of homework because I have not done action before, and of course I have not killed people before, and just the mindset அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த டைலெக்டோ, அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே. So I am somebody அந்த செட்டுக்கு போயிட்டு I imbibe energy from actors, from my environment, and of course empathizing the character that I play. So each film has a different process. But on the whole, relevant vechikkaradu, what I do is live my life. There's a life that I have apart from cinema, and that is very authentic. I try to live my life as much as I can. Anga எனக்கு அந்த உயிர் இருந்தாதான் I'll be able to give my creative juice here. அங்க வந்து எனக்கு ரெலவென்ஸே இல்லைன்னா என்னால் வெறும் ஆக்டிங் வச்சு என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் மை லைஃப், ஐ ரெஸ்பெக்ட் இட். மை லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் மூவி, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். பட்
there's so much more that happens. So that is the only relevance. In the எங்கேயும் போய் கத்துக்க முடியாது. You evolve as a person every single day. So it's just சின்ன சின்ன விஷயங்கள் நான் மெனக்கெட்டு நான் எஃபர்ட் போட்டு சின்ன சின்னது கத்துக்கிறது தான் வந்து it comes out in my art. There is no one particular way. So yeah, live your life and also do your work. நைஸ். ஐ திங்க் யூ ஹேவ் டு புட் இன் a lot of ஒரு ஃபிசிக்காலிட்டி தேவைப்பட்டுச்சு உங்க ரோலுக்கு. மில்லர்ல ஐ மீன் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வெயில்ல வச்சு துவச்சிருக்காங்க உங்களை. ஐ திங்க் எவ்ரிபடி லைக் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். கிரேட் ஸ்டஃப். Thank you. தேங்க்ஸ். ரமேஷ் திலக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரவாயில்லண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோஃபாவோட மர்ஜாயிரும் சட்டை, பரவாயில்ல, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். உங்க ப்ராசஸ் என்ன? இல்ல நான் கேக்குறேன், இரு என்ன நீ திடீர்னு ஆங்கர் டபுள் ஆக்ஷன்லாம் பண்றீங்க, சூப்பர். அது அருண்ராஜ் காமராஜ் எப்படின்னா திடீர்னு காவாலான்னு பாட்டு எழுதுவாரு, அப்புறம் அங்க போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருப்பாரு, டப்புன்னு பேர் வெப் சீரிஸ் முடிப்பாரு. ஜென்ரலாவே அவர் வந்து ஒரு அண்டர் பிளே கிங். என்ன ப்ராசஸ் ஓடுது அப்படின்னு அந்த மீச தாடியை தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். தலைவா, அந்த ஹோம்ஒர்க் பத்தி ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஐ நோ யூ மல்டி ஃபேசடட், பட் இன் அ வே ஃபில்ம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன ட்ரிகர் தேவைப்படுது எப்பவுமே. கான்ஸ்டன்டா அவன் அப்படியே எனக்கே ரகுவரன் பேர் வச்ச மாதிரி. இல்ல, நான் ஹோம்ஒர்க் பத்தி சொல்லும்போது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஒரு வழி இருக்கும். அந்த வழி தான் அவங்கள வந்து ஆக்ட் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல தெரியறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த பிலீவ் பண்றது இருக்குல்ல, அந்த எஸ் இட் இஸ் மீ, இந்த கேரக்டர் வாட் எவர் கேரக்டர் அவங்க ப்ளே பண்றாங்க, சும்மா நிற்கிறாங்கன்னா முதல்ல அந்த கேரக்டர்னு அவங்க பிலீவ் பண்றது தான் இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை இன்னும் ரொம்ப அதிகமாக உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி யோசிப்பான், அந்த கேரக்டர் என்ன எப்படி நடக்கும், இல்லை அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வாக்கிங் ஸ்டைல் இருக்கணுமா, அந்த அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஹவு த கேரக்டர் கம்யூனிகேட் டு அனதர் கேரக்டர், அது த்ரூ லாங்குவேஜா இல்லை பாடி லாங்குவேஜா. ஸோ இது எல்லாமே அவங்களோட இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிற விதத்தில் தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக டயலாக்ஸோடு இருக்கும், சில நேரங்களில் வந்து அது நிறைய ஃபிசிக்கலாக அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது அனலைஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான் தோணும். லவ்லி. பிஃபோர் ஐ கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குவிக் காம்ப்ளிமெண்ட். இவங்க 4 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையை பாராட்டுவோம்ல, இவங்க ரொம்ப நல்ல டைப்புங்க, நான் பார்த்த உடனே திட்டுற டைப்லயா வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல டைப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 4 பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, இது ஜென்ரலி நைஸ் அபவுட் லைஃப். அவங்க 4 பேர்கிட்டயுமே நான் அதை எப்பவுமே பார்த்துருக்கேன். ஷாமனா வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பிக் பிரதரா இருந்திருக்காரு. ரமேஷ் நான் வந்து எப்படின்னா ஆர்ஜி காலத்துல இருந்தே, ஆனா அந்த மங்காத்தா கதையை நம்ம பேசுறோம் இதுல லைட்டா அதை சொல்லிருங்க. அவர் ஆர்ஜி காலத்துல இருந்தே ரொம்ப, இவங்க 4 பேருமே வெரி ரிசெப்டிவ், வெரி ஸ்வீட், வெரி நைஸ். அவங்களுக்கு அந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரிலாம் இல்லை, கேட்டா என்னன்னு அவங்க பதில், நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே பதில் கொடுப்பாங்க. வேற வேற மாதிரியான டிராவல் வேற வேற தருணத்துல இவங்களோட எனக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் கனா ஸ்கிரிப்ட் வந்து அவர் எனக்கு கால் பண்றாரு டேரக்டர், பார்த்தப்பறம் துப்புறதுக்கு போல இப்போ வந்து கொஞ்சம் கதை கேட்டு போயிடுறீங்களா அப்படின்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா ஐ வாஸ் நாட் மச் இன்டு தி சிஸ்டம். 3-4 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், என்ன கூப்பிட்டு அவரோட அசோசியேட் வச்சு, அந்த அசோசியேட் இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு சூப்பர் படம் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு மொத்த கதையும் சொல்றாரு. நம்மள்ட்ட கேட்குறேன், தலை நீ சொல்லி எனக்கு சொல்ல வராது, அவன் சொல்லுவான் கேளுங்க. ஸோ மொத்த கனா கதையை நான் கேட்டுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்றோம் ஈவன் பிஃபோர் தே வெண்ட் ஆன் ஃப்ளோர்ஸ். ஸோ ஐ திங்க் சினிமாவில் இந்த தேடலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான டெஸ்பரேஷன்ல இருப்பாங்க, தாம் பண்றது தான் கரெக்டுன்னு. அது இல்லாம எந்த அளவுக்கு கொஞ்சம் மனிதத்தை போதிச்சு, கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் வச்சுக்கிட்டு தன்னை செல்ஃப் அசஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்கு கூட சினிமாவில் வந்து ஒரு இலக்கா நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் தேவைப்படுது. இந்த ரமேஷனை வந்து இப்போ சமீபத்தில் குட் நைட்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து அந்த லைட் ஹவுஸ் அப்படி ஓடி வருவார். அன்னிலேருந்தே ஒரு வெரி ஸ்ட்ராங் இமேஜ். அவர் நடிப்பெல்லாம் தாண்டி அவர் நீங்க ஒரு பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தா தெரியும். ஸோ ரமேஷனை நம்ம இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் பத்தி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். குயிக்கா மோனோலாக் மாதிரி உங்களோட அந்த பிரேக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான அந்த காரணம், பிரேக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேன்சியான ஒரு ஆடிஷன், இது மூணுத்தையும் அப்படி லீனியரா ஒரு பதிலா கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்ஸ்ல போட்டுப்பேன். ப்ராசஸ்ல நம்பர் 1 வந்து இந்த மாதிரி லேட்டா வரக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். சாரி. ஏன் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னா, இதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியில என் கையில இல்லை. நான் ரேடியோல வேலை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய செலிபிரிட்டிஸை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிட்டே இருந்தோம். நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்து நிறைய பேர் கூட இன்டர்வியூஸ் பண்ணும்போது
சில பேர் நீங்க நடிக்கலையா, நீங்க நடிக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு போவாங்க. ஏங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். திடீர்னு நமக்கு சின்ன அந்த ஒரு கொம்பு ஒண்ணு முளைக்கும். நம்மள யாராவது இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஏன் ஆன் ஸ்கிரீன் போறோம்? ஸ்கிரீன்ல போய் நிக்கிறதுக்கு பயந்துட்டு தானே ரேடியோ பக்கமா வந்துட்டோம்னு ஒண்ணு தோணிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சரி ஓகே சத்தியம்ல நம்ம ஃபேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதுல நடந்ததுதான் வந்து நான் போயிட்டு டைரக்டர்ஸ் கிட்ட சும்மா கேட்க ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே அது ஈஸியா நடந்துராது. இப்ப போய் 10 பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னா நான் போகும்போது நான் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன் சார்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிடுவேன். போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துருவாங்க. நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துட்டாங்களே. அதுவே எனக்கு முதல் படம் வந்து அவள்தான் சீக்கிரமா வேலையை ரிசைன் பண்ணிடலாம், சீக்கிரமா பங்களா வாங்க போறோம், அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் என்பவர்கள் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அதுல ஹைட் வைஸ் என்ன பின்னாடி தான் நிக்க வைப்பாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பட் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் காலையில ஒரு 5 மணிக்கு உங்க ரூம் வாசல்ல வந்து கதவு தட்டி டீயை கொடுத்துட்டு ரெடி ஆகுதுன்னு சொல்லி கூட்டிட்டு போற அந்த ஒரு வேலை வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, பிடிச்சிருந்தது. தென் நாளாக என்னுடைய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. லைக் நான் படிச்ச மாஸ்காம்ல வந்து எல்லாருமே சினிமா மேல ஒரு தேடல்ல இருந்தவங்களாவே இருந்தாங்க. ஸோ அவங்க போகும்போது கூட என்னையும் கூட்டிட்டு போவாங்க. வா இந்த மாதிரி ஆஃபீஸ் போவோம், போட்டோஸ் கொடுப்போம், ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்த ஒரு ஆடிஷன் வந்து ஒரு பெரிய அவமானம் தான். அந்த அவமான ஸ்டோரி எல்லாம் சொல்லி இறக்கம்லாம் வாங்குது இல்ல, நல்லாவே ஜாலியா தான் இருக்கு. இல்ல மங்காத்தா மெட்ரமெண்ட் சொல்லி மங்காத்தாக்கு வந்து எந்த இது கேக்குறது, அந்த ஏதோ ஒரு பாம்பு பிளாஸ்ட் சீன் ஓடி வர்றது கீழே அது சினிமால அப்படி ஒரு கதை நீங்க யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. இல்ல என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு படத்துல மங்காத்தால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாம்பு பிளாஸ்ட் இருக்கும், நீங்க ஓடி வந்துடணும், அதுல எல்லாருமே படுத்துறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்ஷன் சொன்ன உடனே ஏன்னா அப்பதான் அந்த பாம்பு பிளாஸ்ட்க்கு யூஸ் பண்ற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ அதுதான் லாஸ்ட் டேக்கா எடுத்து ஆகணும்ன்றதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், பிளாஸ்ட் ஆயிடுச்சு, படுத்துருங்கன்னு சொன்ன உடனே நான்லாம் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட்டு சொன்னது என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் தம்பி நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆமா சார் சொன்னாங்க அதனால தான் படுத்துட்டேன். அவன் தான் நீங்க செத்துட்டீங்க, இந்த சீன்ல நீங்க கிடையாது, முடிஞ்சிருச்சு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்ல அது பெருசா தெரியாது இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு மங்காத்தா படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சது. முதல்ல டைலாக் பேசின படம் வந்து மெரினா, பாண்டியராஜ் சார் கொடுத்த ஒரு டைலாக். கொரியர் பாயா ஒரு 3 ஷாட் வரும். எனக்கு ஷாட்னா என்ன சீன்னா என்ன அப்படிலாம் தெரியாது, படத்துல வரும்ல அது போதும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசின டைலாக் அந்த படத்துல தான். அதுல இருந்து என்னுடைய நண்பர்கள் வந்து ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸா ஆனாங்க. ஐயா உட்பட. ஆனா ஐயா அப்பெல்லாம் பேச மாட்டாரு பெரிய அளவுல, அவர் கொஞ்சம் சை டைப். அவர் எப்பவுமே ஆமா எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட். அந்த நேரங்கள்ல என்னுடைய இயக்குனர்கள்லாம் படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி நான் உள்ள வந்ததுதான் சினிமாக்குள்ள. இவ்வளவுதான் இந்த ஜர்னி. சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம் வரதுக்கு முன்னாடி. அவரை இன்னொரு ஒரு பதில் மட்டும் பேச வச்சிடலாமா? அதுக்கப்புறம் வில் ராப் வித் ஃபைனல் கொஸ்டின். ரமேஷனா, இப்போ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்ம் மூலமா we are trying to, அதாவது ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் ஒரு இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தேடல்ல இருக்கிற எல்லாரையும் அப்படி ஒட்டுமொத்தமா கூட்டு வந்து ஒரே ரவுண்டா நல்லா உட்கார வச்சா சினிமாக்காரங்கெல்லாம் பார்த்து ஈஸியா டேலண்ட் ஸ்பாட் பண்ணலாமான்ற ஒரு ப்ராசஸை தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து உங்களுக்கு சினிமாவில் ஒரு பியூட்டி இருக்கு. ஒரு நல்ல படம் பண்ணா நிறைய படம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பிரேக்ன்ற வார்த்தையை நம்ம ஏன் அடிக்கடி பயன்படுத்துறோம்னா, ஒரு நல்ல படம் பண்ணா நிறைய படம் கிடைக்கும், ஒரு படம் சுமாரா இருந்தா இருக்கிற வேலையும் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு ஜான்ரா தான் நம்ம லைஃப். ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒர்க்கை தாண்டி ஒரு தேடல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும்லண்ணா. ஏன்னா இன்னைக்கு சக்சஸை மட்டுமே தான் அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வேரியபிளி ரசிகர்களும் அதை மட்டும் தான் பாக்குற மாதிரியே இருக்கு. இது எல்லாருக்குமான கேள்வி. சக்சஸை தாண்டி உங்களை எது டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு கான்ஸ்டன்டா? ஓகே, செக்ல ஜீரோக்கள் கூடிக்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாம் ஓகே. எது உங்களை கான்ஸ்டன்டா டிரைவ் பண்றது? 4 பேரையுமே நான் சினிமால தான் இருப்பேன் என்னாலும். என்ன கேட்டா அதான் நீங்க சொல்ற அந்த டிஜிட் வந்து கூட ஏறிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே ஏறாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்பர் 1. சூப்பர். எல்லாருக்குமே அது வந்துடாது. அது சில அதுக்கான சில மார்க்கெட்டுகள் இருக்கு, அதற்கான சில வியாபாரங்கள் இருக்கு, அதை போய் நீங்க அடையணும். அதற்கான முன்னாடி இருக்கிற தேடல் இருக்கு இல்லையா, அது எங்க நம்மள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுன்றது நமக்கு தெரியாது. இப்ப என்ன வந்து கேக்குறவங்க நான் யாருன்னு ஆக்சுவலா எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு நல்ல ஆக்டரா, இல்ல கீழே இருக்க ஒரு ஆக்டரா, இல்ல மேல இருக்க ஒரு ஆக்டரா, நான் யாரையா, நான் என்ன நீங்க எதை வச்சு ஸ்கேல் பண்றீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்க சக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேயா, உங்க படம் நல்லா இருந்தது, அடுத்த ஒரு படம் பண்ண போறீங்க, அப்படிதான் நீங்க போயிட்டே இருக்க முடியுமே தவிர ஃபெயிலியரே இங்க அப்படியே பெர்மனண்டா இருக்க போறது இல்ல, சக்சஸும் இங்க கிடையாது. இது எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். இப்ப சினிமால வந்த உடனே ஒரு படம் போதும் நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு அவங்க கிடையவே கிடையாது.
அதுக்கு அடுத்த படம் போகணும், அதுக்கு அடுத்த படம் போகணும். சில படங்கள் ஃப்ளாப் ஆகும், சில படங்கள் நல்லா இருக்கும். அதுல ஏன் ஃப்ளாப் ஆச்சு, இந்த கேரக்டர் நம்ம இப்படி பண்ணிருக்கணுமோ அதை அடுத்த படத்தை அப்ளை பண்ணி பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களை வந்து என்ன ஐ திங்க் என்ன தள்ளுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். ஐயா, இந்த உலகத்தையே அடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து அடுத்து என்னன்றதான். ஸோ அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியில தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். சக்சஸ் ஃபெயிலியர்ன்றதெல்லாம் அந்தந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கிற சட்டை மாதிரி கழட்டி வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் போகும்ன்றது தான் இதோட ஐடியா. அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ப்ரீவியஸை விட நம்ம ஆசைப்பட்ட அண்ணாந்து பார்த்த ஒரு உயரத்தில் இருக்கோமா, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன உழைக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளை ட்ரைவ் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். லவ்லி. என்எஸ்? அஃப்கோர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் ஐ ரியலைஸ் தட் ஆக்டிங் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஹோல் ஹார்ட்டட்லி. இதுதான் ஃப்ளோ ஆஃப் த ஜாப், இதுதான் அதோட நேச்சர். ஒன் டே யூஆர் ஃப்ளைங் ஹை, ஒன் டே யூஆர் டவுன். பட் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேவிங் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஐ திங்க் வென் யூ ஒன்லி ஹேவ் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் யூ கேன் ஈவன் ஸ்பாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒன் டே I think in a week I'll have one day saying I don't want cinema, I don't want to do. இதுதான் truth. நிறைய நாள் I felt that இல்ல வேண்டான்னு. But what drives me is recently, to be very honest, lot of discipline and focus and having a routine for all actors. ஏன்னா எல்லா நாளும் ஷூட்டிங் இருக்காது, எல்லா நாளும் you won't be busy. So அந்த routine இருந்ததுன்னா it makes it even more easy to, it could be anything, learning a language, learning a new skill, new hobby or anything of that sort. So daily motivation, nobody is pushing me to become an actor. Nana da enna push pannu. Daily morning, hello, wake up, go, you have to become an actor. Nobody is working for me to be a star. So having a routine helps. Lot of discipline and focus in the profession you need every day. You have to get up and tell yourself that you have to do this, otherwise nobody is going to do for you. So that's my driving source. So daily எனக்கு மோட்டிவேட்டடா இருக்குமானா எனக்கு தெரியல, பட் ஐ எம் புஷிங் மை செல்ஃப். பட் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் ஐ திங்க். கிரேட். பிஃபோர் வி கோ டு ஷாம் நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து இந்த எஸ்எஸ் மியூசிக்னு ஒரு சேனல் இருந்தது. அதில் இந்த பலோமா, ஷாம், ஸ்ரேயா இவங்கெல்லாம் வந்து ஓஜி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் விஜேஸ். இவங்க தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னு வேந்தர் ஆல் பாஸ் மாதிரி நமக்கு சொல்லி தராங்க. அப்போ வந்து இந்த ஆள் பீக்கு, இந்த ஆள் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரேஞ்சு. கௌதம் மேனன் சார் ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்துல ஒன் ஆஃப் த லீட்ஸ். அந்த படம் இன்னி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகல. ஜிவிஎம் சார் பார்க்கும்போதெல்லாம் போயிடலாண்டா ஷூட்டுன்னு சொல்லுவாப்ல. அந்த படத்துல இவர் ஒன் ஆஃப் த லீட்ஸ். அதனை தொடர்ந்து எல்லா டிராவல் எக்ஸ் சேனல் அது இதுன்னு பண்ணாத வேலையே கிடையாது. கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் டே திரும்ப நடிக்கணும்னு தோணுதுரா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் பண்றாரு. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஸ்பிரன்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ஹாவ் ஒரு ரோல் மாடல் இருக்காருங்க. அப்புறமா இவர் வச்சு ஒர்க் ஷாப்லாம் பண்ணி சாவச்சிடலாம் சார் எல்லாரையும். மிஸ்டர் ஷாம், சேம், வாட் டிரைவ்ஸ் யூ ப்ரோ? I think you're 40 now, sorry to say. You didn't have to announce that I'm 40, thank you very much. Sumana. Yeah, it's actually a culmination of all their answers. If you've got passion for something, it'll automatically keep you, it'll keep you relevant, it'll keep you pushing forward. The first thing you've got to understand before you get into this industry, it's very unstable. That's just how the industry is built. That's just how the business is, if I'm not mistaken. It's very unstable for everyone and anyone, and everybody's putting in, like she says, it's morning to night of hard work on yourself. When you've not got work, you have to work on yourself. When you've got work, you've got to work on that. So just never let go. Lovely. Thank you so very much for being part of this. ரமேஷ் நான் கடைசியா வந்தாலும் ரமேஷ் இதை நான் ரிக்வெஸ்டா முன்வைக்கிறேன். நீ நான் அசிங்கமா திட்டினாலும் பரவாயில்ல, இது இந்த இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்றதுக்காக சொல்றேன். One of the most iconic monologues in the history of Tamil cinema is what you did in Sudhagam. இதை நான் வந்து இப்போ கூட உங்களால அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். I really want these kids to see what you can do. எனக்காக ப்ளீஸ். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இதை என்னைக்கோ இது ப்ரிப்பேர் பண்ணாரு, அன்னைக்கு இந்த ஷாட் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன லைட்டு செட்டப் எதுவுமே தெரியாது. தம்பி கேமராவை அப்படியே அழகா அவருக்கு டைட் வச்சுட்டு ஒரு மைல்டு ஜூம் மட்டும் போ. எனக்காக என்ன தம்பின்னு கூப்பிடுவாப்ல, அதனால எனக்காக he will do that Sudhagavam monologue. All of you பாருங்க.
இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, நல்ல காதல், கள்ளக்காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. இது போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில சாமியார், இந்த ஹீரோவை அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டைரக்டர் வச்சிருக்கிறது, அந்த டைரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்குது. இது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்றானுங்க, தற்கொலை பண்றானுங்க. 12th ஃபைனல் தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை. இதை விட்டா பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, புரட்ட விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படிச்சு முச்சி நாரி போய் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில 110 டிகிரின்னு போட்டிருப்போம். மனுஷன் என்ன டேஷுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு. நன்றி நன்றி நன்றி. ஐ நோ டக்குன்னு கேட்டேன், மன்னிச்சிரு. இந்த மாதிரி டேனியல் பாலாஜி சார்கிட்ட சார் நடிச்சு காட்டுங்களேன்னா உன்னை கொல்ல வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு. அந்த மாதிரி அவரு டே நான் ஃபுல் ரேட்ஸ்ல வரேன்டா, என்னப்பெல்லாம் கேட்காதுன்னு அண்ணன்றதுனால கேட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஒன் லாஸ்ட் திங், ஒரே ஒரு இந்த அட்வைஸ் ஒண்டி தான் ஃப்ரீயா கிடைக்கும். பட் அந்த அட்வைஸா இல்லாம அவங்க பாணியில இன்னைக்கும் இந்த முதல்வன்ல வந்து டக்குன்னு அப்படி கேமரா ஜூம் பண்ணி ஒரு அந்த ஃபைனலா ஹெட்லைன்ஸ் மாதிரி சினிமான்ற தேடல்ல ஈடுபடுற எல்லா நல்ல குணங்கள் படைத்த போராளிகளுக்கும் உங்களோட லாஸ்ட் ரே ஆஃப் ஹோப் அண்ட் ஒரு சில வார்த்தைகள். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சினிமாவில் வந்து ஒன்று சொல்லி பழக்கியே வச்சுட்டாங்க. அவமானப்பட்டு தாண்டா சினிமாவுக்கு வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் அவமானப்படாமலும் சினிமாவுக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸும் சரி, அதற்காக வேலை செய்கின்ற கோ டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ எல்லாருமே அவங்களுடைய டீமை ரொம்ப நல்ல மரியாதையாக நடத்துறதை நான் பார்க்குறேன். ஸோ இதனால பழையசு வந்து தப்பா இருந்தது நான் சொல்ல வரல. யாரோ நமக்கு பழக்கி கொடுத்துட்டாங்க, அவமானப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும், கஷ்டப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும் அப்படிலாம் இல்லை. நீங்க கஷ்டப்படாமலும் சந்தோஷமா நீங்க சினிமாவுக்கு வரலாம். இதை நீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனாவும் எடுத்துட்டு வரலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், திடீர்னு நீங்க நினைச்சது நாளைக்கு காலையில இருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர இது நடக்காம இருக்கவே இருக்காது. ஆனா சில பேர் இன்னும் நான் எல்லா இடத்துலயுமே சொல்ற ஒண்ணுதான், நான் வந்து வாழ்க்கையில ஒரு வேளை சாப்பாட்டை கூட சினிமால சம்பாரிச்சுதான் நான் சாப்பிடுவேன்றதை மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்க சினிமாவை தேடினீங்கன்னா நீங்க தைரியமாவும் தேடுவீங்க, ரொம்ப கான்பிடென்டாவும் தேடுவீங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும்ன்ற தைரியம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ அதனால ஏதாவது ஒன்றத்தை பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்க சினிமாவை தேடினீங்கன்னா டெஃபினட்டா இந்த லேட் உங்களுக்கு டிலேவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கியூ இல்ல அது எப்படி சொல்றது, உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. சொல்லி பிரோஜனம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, அறிவுரை சொல்ற அளவுக்கு ஒன்னும் பண்ணல. அண்டர் பிளே சொல்லுங்க, நான் வேற அட்வைஸ் பண்ணிட்டேன், நீங்களே சொல்லலாம். என்ன அவரே இல்ல அது என்னன்னா இது வந்து ஒரு மனநிலை தான், நான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு சொன்ன மாதிரி அவமானம் இது இருக்கு, இது எல்லா இடத்துலயும் எங்க போய் வேலை செஞ்சாலும் இருக்கும். ஆனா நம்ம செய்யற வேலை நம்ம நம்புற ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு திறமை இருக்குன்னு நம்புவோம், நம்ம நல்லா நடிக்கிறோம்னு நினைப்போம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோம்னு நினைப்போம், பாட்டு எழுதுறோம்னு நினைப்போம், நான் டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம கூட சேர்ந்து நம்புறதுக்கு நம்ம எவ்வளவு பேரை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் சினிமால நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். லவ்லி, தேங்க்யூ தேங்க்யூ. என்எஸ், ஏன்னா என்எஸ் பத்தி சொல்லிடுறேன், நமக்கு வந்து பயங்கரமான ரோல்ஸ் கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் வேணா பண்ணலாம், அது அமையாது. ஆனா வாட் அன் ஆர்டிஸ்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப்னு ஒரு படத்துல தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ குட் நைட்ல அண்ணா என்ன பண்ணாரு, அருண்ராஜ் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வாரணமாயிரம்ல இஃப் ஐ நாட் ராங் ஷியாமனா வந்து ஒரு பஸ் ஸ்டாப் சீன் பண்ணிருப்பாரு, திரும்ப போய் அதை ரீவிசிட் பண்ணுங்க. இரும்பு திரையிலேயே ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாரு விஷால் படத்துல. என்எஸ் பத்தி பேசும்போது இந்த செத்தும் ஆயிரம் பொண்ணு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த லாஸ்ட் 5 years 6 years தமிழ்ல வந்த நல்ல படங்கள்ல ஒரு 2-3 படத்துல இவன் நடிச்சிட்டான். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம், என்ன பொறுத்து எனக்கு ஒரு பர்சனல் வின் அது. ஸோ அதனால என்எஸ் யுவர் டுவர்ட்ஸ் அட்வைஸ் தெரியல, அட்வைஸ் இல்ல மச்சான், உன் ஸ்டைல்ல ஏதாவது சொல்லு, இந்த மாதிரி அப்படி ஏதாவது சொல்லு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஐ திங்க் இட் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு கம் இன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் டு பிகம் அ ஸ்டார், ஃபோக்கஸ் ஆன் பிகமிங் அன் ஆக்டர், focus on the skill set, focus on your art form, you will become a star. So don't aim at a light that you can't see
ஹவு டு கோ தெரியாம இருக்கிறதுக்கு தெரிஞ்ச விஷயத்துல உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த மேக் இட் பெட்டர். வாட் ஹேஸ் டு கம் வில் கம். தட்ஸ் இட். லவ்லி, சூப்பர். கடைசியா பாருங்க இப்போ ஃபுல் சப்டைட்டில்ஸ் ஓட இங்கிலீஷ்ல ப்ளீஸ். பினிஷ். அதுதான் நான் ஈஸியாகவே முடிச்சிடுறேன். ஜஸ்ட் if you've decided you want to get into this field, when you have opportunities like startup, make use of it. But first things first, never let go of yourself. Never let go of believing in yourself. And that's the only thing that will carry you to the end. நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த பேனல் டிஸ்கஷன்ல பங்கேற்று, அதாவது சும்மா ஒரு ஃபோன் காலில் ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆகுது, அதை ஒட்டி ஒரு எஜுகேஷனலா ஒன்று பண்ணணும் பசங்களுக்கு அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். However, you had to disengage or it's less flattery and அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் நினைக்காதீங்க. இது கொஞ்சம் யூடியூபா பேக்கேஜ் பண்ணி போகும்போது ஒரு 10 பேர் இந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு இதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குடா, நான் அதில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினைச்சவங்க அந்த 10 பேர் போதும். இதை பொறுமையா கண்டுகளித்த பிரஸ் நண்பர்களுக்கும் நன்றி, யுவராஜுக்கும் நன்றி. 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம் மச்சான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பேனல் டிஸ்கஷன்ல பங்கேற்ற அன்பு அண்ணன் ரமேஷ் திலக், ஐயா அருண்ராஜா காமராஜ் அவர்கள், அன்பு தோழி நிவேதிதா சதீஷ் மற்றும் என் அண்ணன் ஷாம் அவர்களுக்கு தேங்க்யூ சோ வெரி மச். ஹேம்பர்லாம் கொடுக்கல, ஒரு அழகான பூச்செடி கொடுக்க போறோம். அது உங்க வீட்டுல பத்திரமா வச்சு வளர்த்தீங்கன்னா we will be very happy. அதுக்கு